இன்றைக்கி பாலக்கீரை கடையில் பருப்பு இல்லாமல் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் பூண்டு போட்டு கடைஞ்சி ஈஸியாக லஞ்சுக்கு நான் வைக்க போகிறேன். ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சூடானதும் அலசி வச்ச பாலக்கீரை, ஒரு 10 பூண்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு மூடி வச்சு வேக வச்சுட்டேன். கீரையை திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு கீரையை நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கீரையில் இருந்த தண்ணியை வடித்து வச்சுட்டு கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொரன்னு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை வேக வச்ச தண்ணியும் கீரையோடு சேர்த்துடுறேன். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு 2 பூண்டு பல், கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச கீரையையும் இப்போ கடாயில் சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரை எந்த கலரில் இருக்கோ அதே கலர்லேயே பூண்டு போட்ட பாலக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் ரைஸ் சுட எடுத்திருக்கேன். இப்போ பேலன்ஸ் கீரை ஒட்டிகிட்டு இருக்க கடாயில் இந்த சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்கள். சுட பிளேட்டில் சாதம் போட்டு கீரை வச்சு நெய் போட்டு சாப்பிட்டாலும், கூட்டு பொரியல் சாதம் அப்பளம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாலும் அந்த கடாயில் சாப்பிட்டது தாங்க டேஸ்ட்டு மனசில் நிற்கும்.